யாரையும் ஒழிக என்று கோஷம் போட்டு திட்டாதீங்கப்பா எனச் சொன்ன புதுக்கட்சி தொடங்கிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி சென்னை டி நகர் போக் ரோட்டில் உள்ள சிவாஜி வீட்டின் முன் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் கூடினார்கள். கட்சியின் தொடக்க நாளன்று சிவாஜி கணேசன் மிகவும் டென்ஷனாகவே காணப்பட்டார். காரணம், கட்சியின் பெயர் கூட 10ஆம் தேதி வரை காலை 10 மணி வரை முடிவாகாமல் இருந்ததுதான். சிவாஜிக்கு எந்த பதவியையும் தராமல் அலட்சியப்படுத்தி அவர் எதிர்பார்ப்புகளை நிராகரித்தே வந்தது இந்திரா காங்கிரஸ். இந்த நிலையில் வேறு எந்த கட்சிக்கும் உடனே போவது என்பது கௌரவ குறைச்சல். எனவேதான் சிவாஜியை தனி கட்சி ஆரம்பிக்க ஆர்எம்பி வற்புறுத்தினார். இதனால் எதிர்வரும் தேர்தலில் காங்கிரசுக்கு தேர்தல் வேலை செய்ய ஆட்கள் இல்லாமல் போகலாம். சிவாஜி மன்ற ரசிகர்களுக்கு மட்டும்தான் கொடி கட்டவும் கூட்டத்துக்கு ஆள் திரட்டவும் தெரியும் என்பது மேலிடம் கவனிக்க மறந்த விஷயம். ஆனால் ஆர்எம்பி அதை மறக்காமல் செயல்பட்டார் என்று ஜானகி கோஷ்டி ஆதரவாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் புது கட்சி தொடங்க சிவாஜி லேசில் உடன்படவில்லை. சிவாஜியை எப்படியும் சம்மதிக்க வைத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் தமிழ் தேசம், தமிழர் காங்கிரஸ், சிவாஜி காங்கிரஸ், தமிழக முன்னேற்ற கழகம் என்று சுமார் 50 பெயர்களை சிவாஜியின் ஆதரவாளர்கள் தேர்ந்தெடுத்து அவர் முன்வைத்தார்கள். ஏன்பா, கட்சி ஆரம்பிக்கிற விஷயத்திலே இவ்வளவு வேகமா செயல்படுறீங்களே, இந்த வேகம் கடைசி வரை இருக்குமாப்பா என்று கேட்டார் சிவாஜி. அதனைத் தொடர்ந்து எந்த காரணத்தை கொண்டும் காங்கிரஸ் பெயரை உபயோகப்படுத்த வேண்டாம், தேசியம் என்ற வார்த்தை வர்ற மாதிரி ஒரு பெயரை தேர்ந்தெடுங்க என்று சொன்னார் சிவாஜி. ஆனால் தேசியம் என்ற வார்த்தையை பயன்படுத்த அனுமதி கிடைக்காது என்ற தகவல் வந்தது. ஒரு வழியாக கடைசியில் தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற பெயர் சிவாஜிக்கு பிடித்துவிட்டது. கட்சி கொடியின் நிறம், அதன் பொருள், கொள்கை போன்ற விஷயங்கள் முன்னாள் எம்எல்ஏ இளங்கோ, வெங்கட்ரமணன் ஆகியோர் அடங்கிய ஒரு குழு முடிவு செய்து சிவாஜியின் ஒப்புதலை பெற்றது. பாரத பிரதமர் டாக்டர் சிவாஜி என்று உணர்ச்சிகரமாக குரல் கொடுக்க ராம்குமார், தளபதி சண்முகம், ராஜசேகரன் உட்பட எல்லோருமே வாழ்க என்றனர். சிவாஜியின் மூலம் எம்எல்ஏ பதவி பெற்றவர்கள் சிலர் இந்த புது கட்சியில் சேராமல் நழுவியது குறித்து சிவாஜி மிகவும் வருத்தப்பட்டார். அப்போது நம்பிக்கை துரோகம் பல ரூபத்திலே தொடங்குதேப்பா என்றார் சிவாஜி. அருகில் இருந்த சைதை துரைசாமி, நாங்க இருக்க முன்னே கவலைப்படுறதை விட்டுட்டு தலைவருக்குரிய பந்தாவை காட்ட ஆரம்பிங்கன்னே என்றார் சிவாஜியிடம். இதுபோல பல்வேறு குழப்பங்களுக்கு இடையேதான் புதன்கிழமை அன்று கட்சியின் தொடக்க விழா நடந்தது. சாலையின் முனையில் பிரம்மாண்டமான கட் அவுட், அதில் கூட கவனமாக சிவாஜியின் வேஷ்டியில் இருந்த காங்கிரஸ் பார்டரை நீக்கியிருந்தார்கள். வீட்டுக்கு வெளியே பெரிய பந்தலும் வீட்டு தோட்டத்தில் சாமினாவும் போட்டு அலங்காரம். காலை 8 மணியில் இருந்தே ரசிகர்களின் கூட்டம். வந்தவர்கள் எல்லோருமே மிகவும் அந்யோன்யமாக சிவாஜி வீட்டின் எல்லா அறைகளுக்கும் போய் பார்த்துவிட்டு வந்தார்கள். மெயின் ஹாலில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன் மகன் ராம்குமாருடன் அமர்ந்திருந்தார். சிவாஜி மன்ற நிர்வாகிகள் மாவட்ட வாரியாக தங்கள் படைகளுடன் வந்து அண்ணன் சிவாஜி வாழ்க, தமிழக முதல்வர் சிவாஜி வாழ்க என்று கோஷம் எழுப்பி மாலை போட்டுவிட்டு சென்றார்கள். திருநெல்வேலி ரசிகர் மன்றத்தினர் வந்து அண்ணன் சிவாஜி வாழ்க என்று கோஷம் போட, அப்போது சிவாஜியின் மகன் ராம்குமார் அவர்களை அழைத்து, இன்னும் என்னங்க அண்ணன் சிவாஜிங்கிறீங்க, தலைவர் சிவாஜின்னு சொல்லுங்க என்று உத்தரவிட்டதும் அடுத்து வந்தவர்கள் எல்லாம் தலைவர் கோஷமே எழுப்பினார்கள். புது கட்சி உருவாக்கி தலைவரான சிவாஜி அன்றே வாரிசையும் அறிமுகப்படுத்தி விட்டாரா? அப்பாவுக்கு அருகில் இருந்த ராம்குமாரிடம், என்ன நீங்களும் அரசியல் பிரவேசமா என்றதும், நோனோ, அப்பாவுக்கு எல்பா, இன்னைக்கு மட்டும், அதுவும் இந்த புது அனுபவத்தை என்ஜாய் பண்றதுக்காகத்தான் என்று சொல்லிவிட்டு, இதுல ஒன்னும் தப்பில்லையே என்று சிவாஜி பாணியிலேயே கேட்டார் ராம்குமார். ஒரு ரசிகர் வெகு வேகமாக வந்து தன் கையை பிளேடால் கீறி ரத்தம் தொட்டு பாரத பிரதமர் டாக்டர் சிவாஜி என்று உணர்ச்சிகரமாய் குரல் கொடுக்க, ராம்குமார், தளபதி சண்முகம், ராஜசேகரன் உள்பட எல்லோரும் வாழ்க என்றனர். அதனைத் தொடர்ந்து அந்த ரசிகர் துரோகி ராஜீவ்காந்தி என்று கத்த, சிவாஜி மிக சத்தமாய் வாழ்க என்றார். அதனைத் தொடர்ந்து சிவாஜி, எல்லாத்துக்கும் ஒன்னு சொல்றேன், நம் எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் ரொம்ப உயர்வா இருக்கணும், படிச்சவங்களும் பாராட்டுற மாதிரி இருக்கணும், யாரையும் ஒழிக கோஷம் போட்டு திட்டாதீங்கப்பா, அதுவும் மறைந்த அந்த அன்னையோட பிள்ளையை
என்ன இருந்தாலும் ரொம்ப பெரிய பதவியிலேயே இருக்கிறவரை அப்படி சொல்லக்கூடாது. அரசியல்ல நாமளாவது நாகரிகத்தோட, நாணயத்தோட, நல்லோரோட கைகோர்த்து நடப்போம் என்றார் கம்பீரமாக சிவாஜி கணேசன். ஒரு வயதான மூதாட்டி, சுமார் 80 வயது இருக்கும். அப்பா, நான் ஒரு அனாதை. அந்த மவராசன் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் எனக்கு கொல்லி போட வருவாருன்னு நினைக்காட்டியும் எம்ஜிஆரை என் புள்ளையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இனி நீதாம்பா என் புள்ளை என்று அழுதபடியே ஏதேதோ பேச, அப்போது சிவாஜி கணேசன் எழுந்து அந்த மூதாட்டியின் காலில் விழுந்து, உங்க ஆசிர்வாதம் கிடைக்கவே எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உங்க பிள்ளையாகவே எடுத்துக்கிட்டீங்களே, என் பாக்கியம்மா பாக்கியம் என்றவர் உண்மையாகவே உணர்ச்சி வசப்பட்டது தெரிந்தது. தொடர்ந்து சாப்பிட்டீங்களாமா என்று கேட்டு சாப்பிட ஏற்பாடு செய்து அனுப்பினார் அந்த மூதாட்டியை. அடுத்து சிறுவர்கள் 4-5 பேர் வந்து மாலையை போட்டுவிட்டு, அண்ணே, எங்க ஏரியா முழுக்க உங்க பக்கம்தானே என்றார்கள். அதற்கு சிவாஜி சிரித்தபடியே, உங்க ஏரியான்னா உங்க வயசு பிள்ளைகளா? உங்க ஆதரவு இருந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்குத்தான் லாபம், எனக்கு இல்லையாப்பா. ஆனா பெரியவங்க சொல்றபடி கேட்டு நடக்கணும். படிக்கிறீங்களாப்பா என்று விசாரித்து தட்டி கொடுத்து அனுப்பினார் அந்த பிள்ளைகளை. காலை 10 மணியிலிருந்தே காத்திருந்த நிருபர்களில் ஒருவர், எப்போ சார் கட்சியை தொடங்க போறாரு என்றார். அதற்கு முன்னாள் எம்எல்ஏ ஒருவர், கொஞ்சம் பொறுங்க சார், இன்னைக்கு புதன்கிழமை 12:01 ராகு காலம், அது முடிஞ்சதும் கரெக்டா 1:35க்கு ஆரம்பிச்சிடலாம். நல்ல காரியத்தை நல்ல நேரத்திலே பண்ணுவோமே என்று சமாதானப்படுத்தினார். சரியாக 1:40 மணிக்கு கை கூப்பியபடியே மேடைக்கு வந்த சிவாஜி பிள்ளையார் கோயிலை நமஸ்கரித்துவிட்டு மகன் ராம்குமாருடன் மேடை ஏறினார். சிவாஜியை வாழ்த்தும் கோஷமும் பட்டாசு வெடிக்கும் கோஷமுமாக தூள் கிளம்பியது. முதலில் தளபதி சண்முகம் புதிய கட்சியின் தலைவராக சிவாஜியை முன்மொழிந்தார். அதை ஒவ்வொரு மாவட்ட ரசிகர் மன்ற தலைவர்களும் வழிமொழிந்தார்கள். பலரும் தம் பேச்சின் முடிவில் ஜெய்ஹிந்த் என்று சொன்னார்கள். தளபதி சண்முகம் பழக்க தோஷம் லேசிலே போகுமா என்று சொல்லி சிரித்தார். கடைசியில் சிவாஜி கட்சியின் பெயரையும் கொடியையும் அறிமுகப்படுத்திவிட்டு புது கட்சி ஆரம்பித்ததற்கான அறிக்கையும் வாசித்து முடித்தார். மேடையை விட்டு இறங்கும் சமயம் ஒரு தயாரிப்பாளர் சிவாஜியின் கையை பிடித்து குலுக்கியபடியே, பூஜையை பிரமாதமா போட்டிருக்கீங்க அண்ணே என்றார். அப்போது சிவாஜி கணேசன் தனக்கே உரிய பாணியில், வாஸ்தவம்தான், வழக்கப்படி நம்ம பிள்ளைங்க காப்பாத்துவாங்கங்கிற நம்பிக்கை தான் என்றார். நம்ம பிள்ளைங்க என்று நம்பிய சிவாஜியை தேர்தலில் தோற்கடித்தார்கள் சிவாஜி ரசிகர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.